கலங்கிடும் மகனே வருவாயா, இயேசு அழைக்கின்றார். கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. கலங்கிடும் மகனே வருவாயா, இயேசு அழைக்கின்றார். இயேசு கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள திருப்பெயரில் நல்வாழ்த்துக்கள். இந்த விடுதின நிகழ்ச்சி வழியாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் தந்திருக்கிற இந்த மாபெரும் கிருபைக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதி தோத்திர ஆராதனை நன்றி எடுக்கிறேன். என் அன்புக்குரியவர்களே, இந்த விடுதலை நேர நிகழ்ச்சி நமக்கு ஒரு ஆசீர்வாதமான வழி கொண்டு சென்று கொண்டிருக்கிறது. அநேகர் செய்தியை பார்க்கிற அநேகர் என்னோடு தொடர்பு கொள்கிற பொழுது, நேரிலே பார்க்கிற பொழுது சொல்வார்கள், செய்தியை நீங்க ஆணித்தரமாக கொடுக்கிறீங்க. நம்முடைய பொதுமக்கள் மட்டுமல்ல, சில அருத்தந்தர்களும் சொல்லுகிறார்கள். இதைவிட மேலானது என்ன தெரியுமா? மற்ற சபையார் செய்தியை தவறாமல் அதிகமாக பார்க்கிறாங்க. சொல்லுவாங்க, நீங்க இறை செய்தி ஆழமா கொடுக்கிறீங்க, அழுத்தமா கொடுக்கிறீங்க, உறுதியா கொடுக்கிறீங்க, சத்தியத்தைப்படியே சொல்றீங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. எல்லா துதிகனமையும் என் ஆண்டவருக்கே. பிரியமானவர்களே, உங்களிடம் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிற ஒரு காரியம் உண்டு. எனக்காக இந்த இறை ஊழியத்துக்காக நீ ஜெபியுங்கள். இன்று மக்கள் மத்தியில் நற்செய்தி போகணும். எல்லா மக்களும் மீட்படைய வேண்டும் என்று அவருடைய திருவுளமாய் இருக்கிறது. அதுக்காகத்தான் அந்த ஆண்டவர் ஒழித்து கொடுத்திருக்கிறார், பயன்படுத்தியிருக்கிறார். எனக்காக நிச்சயிப்பீங்க. இந்த ஒழித்தில் பார்க்கிற பொழுது புத்தக ஒளி நடந்து கொண்டிருக்கிறது. ஏற்ற 8000 புத்தகம், ஒவ்வொரு மாதம் 8000 புத்தகத்துக்கும் அதிகமாக மக்களுக்கு சென்று கொண்டிருக்கிறது. ஆண்டவர் அந்த புத்தகத்தை வெளியிடுகிற பொழுது சொன்னார், அந்த ஊழியத்தை கொடுக்கும்போது சொன்னார், எந்த விதமான விலையோ சந்தாவோ குறிப்பிட வேண்டாம், யாரிடம் நீ பணம் கேட்க வேண்டாம், நானே மக்களுடைய உள்ளத்திலே பேசி கொடுக்க செய்வேன் சொன்னார். ஏன் ஆண்டவரே விலையை சந்தாவை குறிப்பிட வேண்டாம்? இப்ப நினைச்சு பார்க்கிறேன். அப்போ சொல்லிட்டு நான் கேட்கவே இல்லை, அப்பெல்லாம் ஒன்றும் கேட்டதே இல்லை. இப்பெல்லாம் டைரக்டோடு கேட்கும்போது ஏன் அப்படி சொன்னீங்கன்னு கேட்டு, நீ சும்மா கொடுத்தா கூட படிக்க மாட்டாங்கடா, நீ இலவசமா கொடுத்தா கூட நீ படிக்க மாட்டான்னு. அப்படிதான் இருக்கும். அதனால விலை போட்டாச்சு யாரும் வாங்கவே மாட்டாங்க. அதனால ஏன் நீ இலவசமா கொடு, அதுக்கு தேவையான பணத்தை நான் மக்கள் யாரோட உள்ளத்துல பேசி கொடுக்க செய்யணும், அது நான் கொடுத்து செஞ்சுக்கிறேன். அது செய்டார். என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார். சிலருடைய காணிக்கையை கொண்டு அநேகருக்கு இலவசமாக புத்தகம் சென்று கொண்டிருக்கிறது. அநேகருக்கு அப்படி போயிட்டு தான் இருக்குது. அவங்க படிக்கிற அவங்க கூட நினைக்கணும் முடியாது, கேட்க முடியும். சிலருடைய கடவுள் யாருக்கிட்ட சொன்னா செய்வான்னு அவருக்கு தெரியுது, அவங்க செஞ்சிட்டு இருக்கிறாங்க. சிலருடைய காணிக்கை கொண்டு அநேகருக்கு செய்து கொண்டிருக்கிறது. ஒருத்தர் ஒவ்வொரு மாதமும் இவ்வளவு புத்தகத்தை வெளியிடுவதற்கான பணம் அப்படின்னு சொல்லி கொடுக்கிறார். ஒரு சகோதரி பயங்கர சகோதரன் நிறைய கொடுக்கிறார். எனவே கூறலே ஜிபிங்க. இந்த தொலைக்காட்சி ஒளியும் அப்படிதான்.
தொலைக்காட்சி ஒளியும் அப்படித்தான். ஆண்டவர் தானே உங்களிடம் கொடுக்க செய்கிறார். உங்கள் உள்ளத்திலே ஆண்டவர் உணர்த்துவார் என்றால், இந்த ஊழியத்தை செயல்படுத்த வேண்டும் என்று உணர்த்துவார் என்றால், நீங்கள் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளணும். எங்களோடு கூட தொடர்பு கொள்ளணும். தொடர்பு கொண்டால் அது நாங்கள் சொல்லித் தருவோம். எப்போ நாங்கள் உங்கள் செய்தியை வெளியிடுவதற்கு உங்களுடைய காணிக்க எப்படி செய்வோம்ட்டு நான் சொல்லித் தருவோம். எனவே இந்த ஊழியத்துக்காக செபியுங்கள். நற்செய்தி செல்லட்டும், மக்கள் மீட்பு பெறட்டும். ஒருடன் நாம் ஜெபிப்போ. மரியாதை போல அமர்ந்திருக்கிற நீங்கள் கண்களை மூடி ஒப்புக்கிடுங்கள். அன்பின் ஆண்டவரே, மரித்து உயிர்த்து வாழ்ந்து கொண்டிருக்கிற என் தெய்வமே, இப்பொழுதும் நீர் பேசும். உம்முடைய வார்த்தை எங்களுக்கு வாழ்வும் வளமும் நலமாய் கடந்து வரட்டும். விடுதலை அளிப்பதாய் கடந்து வரட்டும். ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா நிலையிலும் உம்முடைய வசன வார்த்தை எங்களுக்கு நிலை வாழ்வு தரட்டும். எங்கெல்லாம் நற்செய்தி தெரிவிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் உடன் இருந்து என்று சொன்னீரேன். இப்பொழுது எங்கள் உடன் இருப்பீராக. மரித்து வீத்து வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு தெய்வீக பிரசனத்தை இந்த வேளையில் நாங்கள் உணரும்படியாக செய்வீராக. உம்முடைய தூய ஆவியானவர் தானே செயல்படுத்தட்டும். தாழ்ச்சியோடு கூட ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே பேசும். உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே பேசும். உம்முடைய பிள்ளைகள் நாம் கேட்கிறோம். ஆமென். பிரியமானவர்களே, இப்பொழுது நான் தூய ஆவியார் உணர்த்ததை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். ஒவ்வொரு முறையும் தூயான என்ன உணர்த்துறார் அதுதான். நானா ஏதாவது ஒரு வரலாற்று கதையோ அல்லது வேற ஏதாவது கதையோ சொல்ற அப்படிலாம் கொண்டதில்லை. தூய ஆவியானவர் கடவுளுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறாரோ அதை அப்படி உங்களுக்கு சொல்லிட்டு இப்ப என்ன சொல்ல எனக்கு பொறுமையே பெருமை என்று சொல்லுகிறார். பொறுமையே பெருமை. பொறுமையே பெருமை. பொறுமையே பெருமைன்னு சொல்லுகிற பொழுது பெருமை நம்ம இந்த பழமொழி, உலக பழமொழி சொல்லுவாங்க, பொறுமை கடலிலும் பெரியது. பொறுமை கடலிலும் பெரிதுன்னு சொல்லுவாங்க. பெரியது, கடலிலும் பெரிதான். இந்த கடலிலும் பெரிதான ஒரு பெருமை நமக்கு வேண்டும். இன்று நம்முடைய மக்கள் மத்தியிலே அந்த பொறுமை இருப்பதில்லை. பொறுமை இருப்பதில்லை. உடல் ரீதியாய் பார்க்கிற பொழுது, உலக ரீதியாய் பார்க்கிற பொழுது கோபம் 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 வந்து விடுகிறது. கோபம் வருது, சீனம் போற்றம் வருகிறது. வாய்க்கு வந்தது நாம் பேசி விடுகிறோம், திட்டி விடுகிறோம், ஏதோ செயல்படுத்தி விடுகிறோம். மட்டான இதனால பயங்கரம். ஒரு மனிதனுக்கு கோபம் வந்தா அவனுடைய வாழ்க்கையில அவ்வளவுதான். அதனால ஆண்டவர் சொல்லும்போது சொல்லுவார், இன்றைக்கு நீங்கள் கோபப்படாதீங்க, சுனப்படாதீங்க. அப்படியே கோபப்பட்டா கூட பொழுது சாய்வதற்குள் உங்களுடைய கோபம் தண்ணிட்டு சொல்வார். பொழுது சாய்வதற்குள் உங்களுடைய கோபம் தண்ணிட்டு சொல்வார். இந்த பொழுது சாய்வதற்குள் கோபம் தண்ணிட்டுன்னே அதோட முடி. இன்னைக்கு அந்த நிலை இல்லை, தொடர்கின்றது. பொழுது சாய்வத்துக்குள் கோபம் தண்ணியதில்ல, தொடர்கின்றது. அடுத்த நாள் அது பகைமையாக மாறுகிறது, அடுத்து சண்டை வருகிறது, சச்சரவு வருது, பிரிவினை வருகிறது, பிளவு வருகிறது. அப்படியே போயிட்டு இருக்குது, அப்படி வேறுண்டு போயிட்டு இருக்கிறது. ஆண்டு சொல்லுது, கோபப்படாது. அப்படி கோபப்பட்டாலும் பொழுது சாய்வதற்குள் உன் கோபம் தனியேற்றார். எங்க தனியுது? படுத்துக்கிட்டே பல பிரச்சனை, அடுத்தது நாள் சண்டை. இந்த பொறுமையை பத்தி நான் பார்க்கிற பொழுது என் அன்புக்குரியவர்களே, உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையில அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்க்கணும். நம்மளுக்கு சாதாரணமான யாராவது ஏதாவது சொன்னாவே உடனே கோபம் வருது. ஏதாவது நமக்கு செஞ்சுட்டா உடனே அப்படி பொங்கிட்டு வருது கோபம். ஆனா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்க்கிற பொழுது நமக்கு என்ன அருமையான பாடம் கற்றுக் கொடுக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிற பொழுது என்னை பாருன்னு தான் சொல்லிருக்கிறார். என்னை பார், நான் எப்படி இருந்தேன்.
படிக்கிற பொழுது தயவு செய்து நான் இப்போ ஏசியா புத்தகம் எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஏசியா புத்தகத்துல 53ஆம் அதிகாரத்துல 53ஆம் அதிகாரத்துல 7வது வசனம் நினைக்கிறேன். 7வது வசனம் 53:7. அந்த 53ஆம் வசனம் 53ஆம் அதிகாரம் பார்க்கும் பொழுது இயேசுடைய பாடுகளை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கும். பாடுகள் பற்றி சொல்லப்பட்டிருக்கும். அந்த 7வது வசனத்தை சொல்லி படிச்சு பாருங்க. அது என்ன சொல்லப்பட்டிருக்கு? அவர் ஒடுக்கப்பட்டார், அவர் ஒடுக்கப்பட்டார், சிறுமைப்படுத்தப்பட்டார், சிறுமைப்படுத்தப்பட்டார். ஆயினும் அவர் தம் வாயை திறக்கவில்லை, அவர் தம் வாயை திறக்கவில்லை. அடிப்பதற்கு இழுத்து செல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி போலும், அடிப்பதற்கு சென்ற ஆட்டுக்குட்டியை போலும், ரோமம் கத்தரிப்போர் முன்னிலையில் கத்தாத செம்மறி போலும் அவர் தம் வாயை திறவாது இருந்தார். தன் வாயை திறவாதிருந்தார். எப்படி சொல்லுகிறது பாருங்கள் வார்த்தைகள். ஒடுக்கப்பட்டார், சிறுமைப்படுத்தப்பட்டார். இந்த சொல்ற போது அப்படியே பிளாத்துக்கிட்ட போவாங்க. பிளாத்துக்கிட்ட முன்னாடி இயேசு நிக்கிறது கொண்டு வாங்க. என்ன பிளாத்துக்கிட்ட இயேசு நிற்கும் போது என்ன நடக்குது? நிற்கும் ஒரு பக்கம் பயங்கர அடிச்சவன், திட்டனவன், கித்தனு எல்லாம் அங்க நிக்கிறாங்க. பலது இல்லாத பொல்லாத சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது மாசு மறுவட்ட தேவ ஆட்டுக்குட்டி. அது மாசு மறுவட்ட தேவ ஆட்டுக்குட்டி. பரிசுத்தமா மாசு மறுபட்டனா பரிசுத்தமான நிலை எழுதுகிறார். அவர் மேல குற்றம் சுமத்துகிறார்கள். பயங்கரமான குற்றம் சுமத்துகிறார்கள். எல்லாம் சொல்றாங்க. அந்த ராஜா பிளாத்துக்கு ஒண்ணும் செய்ய முடியல. ஒண்ணும் முடியல. என்ன இப்படி பேசுறான்னு சொல்லிட்டு அவர் பிளாத்தர் சொல்றாரு, இவனோட ஒரு குற்றம் இல்லைன்னு சொல்றாங்க. அவங்க சொல்றாங்க குட்டி நான் காணல இருக்கு. ஆனா கூட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒடுக்கப்பட்டார், சிறுமைப்படுத்தப்பட்டார், ஆயினும் அவர் வாய் திறக்கவில்லை. அப்படியே அமைஞ்சுக்க. பிளாத்து ஆச்சரியப்பட்டு, என்னையா இப்படிலாம் சொல்றாங்க, நீ ஒன்னும் சொல்ல மாட்டேன்னு கேட்கிறார். அவர் வாய் திறவாத ஆட்டை போல இருந்தார். நம்முடைய வாழ்க்கையை பார்க்கணும் பிரியமானவர்களே. அவர் கற்றுக் கொடுக்கிற ஒரு அருமையான கருத்தான். அந்த பிளாத்துக்கு முன்னாடி நிற்கிறது. அந்த நிலையில பார்க்கும்போது அமைதியா இருந்தார் மட்டுமல்ல, நான் வேற ஒரு நிலை கொண்டு வருகிறேன். இயேசுவை அறிந்து விடுவார்கள், அறிந்து விடுவாங்க. அப்போ பயங்கரமான ஒரு கோபம் வந்து இயேசுடைய சீடர் ஒருவர் என்ன பண்ணுவார்னாக்க, இயேசு சீடர் வந்து கத்தி எடுத்து போடுவார், அடிக்கிறதுக்கு வலு வாங்குவார். அது என்ன மத்திய நட்சத்திரத்துல 26ஆம் அதிகாரத்துல மத்திய நட்சத்திரம் 26ஆம் அதிகாரத்துல 51, 52 நினைக்கிறேன். 51, 52, 53 வருஷம் நினைக்கிறேன். அதுல சொல்லப்பட்டிருக்கும். என்ன சொல்றாருனாக்க, எடுக்கிறாரு இந்த இயேசுவோட கூட சீடர்கள் எடுக்கிறாங்க. இயேசு அறிஞ்சிடறாங்க. அறிஞ்ச உடனே இயேசுவோட கூட இருக்கிற ஒரு கத்தி எடுக்கிறாரு. அப்ப கத்தி எடுத்தோம்னா அவர் சொல்லுவார், என்ன சொல்வாருன்னா, அப்பொழுது இயேசு அவரிடம் உனது வாளை அதன் உரையில் திரும்ப போடு, ஏனெனில் வாளை எடுப்போர் அனைவரும் வாளால் அழிந்து போவர். வாள் இருக்கிற யாரோ வாளால் அழிந்து போவர். பாருங்க, நான் கேட்டிருந்தா நீ என்ன இவ்வளவு கோபப்படுற? நான் கேட்டிருந்தார், நான் விண்ணக தந்தை நோக்கி நான் மன்றாடி இருந்தால், என்னத்தை கேட்டிருந்தா, 12 படை பிரிவியை அனுப்பி மாட்டார், வானத்தர் அனுப்பி மாட்டாரா இவங்களுக்கு நேர்ந்து காப்பாத்துறதுக்கு? இல்ல, வீடுன்னு சொல்லி முடிக்கிறார். நான் கேட்டிருந்தா, தந்தையிடம் கேட்டிருந்தால் 12 படைனா நான் ராணுவத்தில் பணிபுரிந்தேன். படை என்றால் அதுக்கு நிறைய மக்கள், ஒரே வார்த்தை இல்லை, நிறைய 12 படை என்றால் எப்படி இருக்கும் பாருங்க. வானத்தர் எப்படி சொல்லிருக்கிறார். அதனால வேண்டாம், நீ கத்தி போடு, எனக்கு நடக்குன்னு சொல்ற. என் அன்பு குருளே, நாம் அவரை பார்க்கிற பொழுது அவருடைய அந்த அந்த பொறுமை எவ்வளவு பெரிய பொறுமையா இருந்து பார்க்கணும், எவ்வளவு பெரிய பொறுமையா இருந்து பார்க்கணும். இதை நான் கொண்டு பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்கிற பொழுது, மக்கள் மத்தியிலே வாழ்கிற பொழுது இப்படிப்பட்ட நினைக்கிறேன்னு நாம் பார்க்கிறோம். பொறுமையா இருந்தான் பார்க்கிறோம். சரி, இது நான் சொல்கிற போது வேற ஒரு கருத்துக்கள் நிற்கிறது. நாம் பாவம் செய்கிற பொழுது, அக்கிரம் செய்கிற பொழுது கூட ஆண்டவர் பொறுமையா இருக்கிறார். அவர் நீடிய பொறுமை உள்ளவர், நீடிய பொறுமை உள்ளவர்.
அவர் செய்ய நினைப்பதை மாற்றிக்கொள்ளுகிறன்னு பார்க்கிறோம். யோனாஸ் ஆகமத்தை நீ பார்த்தீங்கன்னாக்க நினிவே மக்கள் எல்லாம் பயங்கரமான தவறு செய்கிறார்கள். ஆண்டவருடைய கோபம் வருகிறது. என்ன மக்களுடைய கோபம், இந்த பாவங்கள் மிதமெஞ்சி போச்சு, அவருடைய பாவ அக்கிரமங்கள் மிதமெஞ்சி போகிறச்சு. எனவே நான் நினைவுப்பட்டதை அழிச்சிட்டு சொல்றார். இதை போயிட்டு நீ நினைவு மக்களுக்கு சொல்லுன்னு சொல்றார். சரி, நினைவு மக்கள் போய் சொல்றார். யோனாஸ் வருகிறார், அந்த நினைவு மக்களுக்கு எல்லாம் சொல்றார், அழிச்சிடுன்னு சொல்றார். அழிச்சிடுன்னு சொல்லுகிற விடுதி என் அன்புக்குருக்களே, அவர் அப்படியே போயிட்டு சொன்னார். அவன் அரசன் முதல் ஆண்டி வரை எல்லாரும், அரசன் முதல் ஆண்டி வரை எல்லா எல்லா மக்களும் கோணி ஆடி ஒத்திக்கிட்டு சாம்பல் உட்கார்ந்துட்டு, ஆண்டவரே நாங்க தவறு செய்தோம் மன்னிச்சிடுங்க சொல்றார். ஆண்டவரே நாங்க தவறு செய்தோம் மன்னிச்சிடுன்னு சொல்றார். ஆண்டவர் அவங்கள மன்னிச்சார். இந்த இறைவாக்கினருக்கு பயங்கரமான இது எனக்கு அப்பவே தெரியும், இந்த மாதிரி செய்வார். என் அன்புக்குள்ளே அந்த இறைவாக்கின யோனாஸ் மறுத்தப்படுகிறார். ஆண்டவர் அவருடைய கோபம் தணிக்கிறதுக்கான ஒரு போயிட்டு இங்க மரத்தாட்ட போயிட்டு நான் இருக்கிறத விட சாவத்தை மேட்டு போட்டு மனசு வச்சு போயிட்டு இருக்கிறார். ஒரு ஆமணக்கு செடியை உண்டாக்குறாரு. ஆமணக்கு செடி உண்டவனுக்கு வரும்போது ஆயன்னு தூங்கிட்டார் யோனாஸ். அப்புறமேல காலையில் பார்த்தனாக்க ஒரு பூச்சி வந்து கடிச்சு இந்த ஆலமணக்கு செஞ்சு போல செத்து போயிடுது. அப்ப அந்த ஆமணக்கு நான் வாழ்றத சவுத்து போயின்னு சொல்றேன். இப்படிலாம் மனம் நொந்து போயிட்டு என்ன இது இப்படி பண்றான்னு சொல்லிட்டு கடந்து வருகிற பொழுது யோனாசு கிட்ட ஆண்டவர் சொல்ற வார்த்தை நீ பார்க்கணும். அந்த வார்த்தையை இன்று நம் ஒவ்வொரு பார்த்து சொல்றதுதான். யோனாஸ் 4ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனத்தை படிச்சு பாருங்க, அது சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை பாருங்க. இந்த நினிவே மாநகரில் 120,000 மேற்பட்ட மக்கள் இருக்கிறார்கள். வழக்கை எது இடக்கை எது என்று கூட சொல்ல தெரியாத இத்தனை மக்களும் அவர்களோடு எண்ணிறந்த கால்நடைகளும் உள்ள இந்த மாநகருக்கு நான் இரக்கம் காட்டாமல் இருப்பேனா? எப்படி சொல்ற பாருங்க. வழக்கை எதுன்னு இடக்கைன்னு தெரியாது மக்களா. பாவம் அவ்வளவு பண்ணும்போது ஒன்னும் தெரியல. பாவம் அவ்வளவு பண்ணும்போதெல்லாம் வந்து இல்ல, மன்னிப்பு கேட்ட உடனே ஆண்டு சொல்றாரு என்ன சொல்றீங்க, வழக்கை எது இடக்கைன்னு தெரியாது சொல்றாரு. என் அன்புக்குள்ள எத்தனை கருத்து பாருங்க. அவ்வளவு பொறுமையும் மன்னிக்கிற தாழ்மையும் உண்டாட்டு. இது நான் சொல்லுகிற விடுதியை தூயான உணர்த்த ஒரு சாட்சியம் தான் சொல்ல விரும்புகிறேன். அது என்னன்னாக்க, ஒரு மாமியார் ஒரு மருமகளை ரொம்ப கொடுமைப்படுத்திட்டே இருக்கிறாங்க. ஒரு மாமியார் ஒரு மருமகளை ரொம்ப கொடுமைப்படுத்திட்டே இருக்கிறாங்க. இந்த மருமகள் அந்த மாமியாருக்கு எப்பவுமே நல்லா செஞ்சுட்டே இருப்பாங்க. நல்லா செஞ்சுட்டே இருப்பாங்க. அப்ப நல்லா செஞ்சுட்டு போது இது எல்லாரும் என்னாடி உங்க மாமி இப்படி பண்ணிருக்கிறாங்க, நீ இப்படிதான் தாங்கிட்டு இருக்கிறியோ, எப்படிதான் தாங்கிட்டு இருக்கிறியோ அப்படிதான் சொல்லுவாங்க. அது சொல்லும்போது அவன் சொன்னான்ட்டு, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவில மறிக்கிற போது அதை பிளாத்துக்கிட்டு இருக்கும் பொழுதுலாம் எப்படி செஞ்சாரு, எப்படி அவமானப்பட்டாரு, என்ன செஞ்சாரு இல்லைங்களா? அந்த ஆண்டவரை வழிபடுகிற, அவரை ஆராதிக்கிற நான் அந்த நிலை வரணும் இல்லையா? அது அவங்க செஞ்சுதான் போறாங்க. அது அவங்களுடைய இயல்பு. தெரியாது செஞ்சுட்டு இருக்கிறாங்க, மன்னிச்சுடுங்க, புரியல. என் அன்புக்குறளே அந்த கருத்து சொன்னாங்க. இந்த பிரதர் அவங்க மாமி இப்படிப்பட்டவ, அவங்க மருமக இப்படி இருந்தாங்க. நான் போய் கேட்டோம், இப்படி சொன்னா எப்படி பண்ண. நான் கேட்கும்போது ஆஹா ஆண்டவரே நன்றி, அந்த மகளுக்கு முடி தூயாய் கொடுத்துக்கின்ற. ஆம்பிரியமானவர்களே, கடவுளுடைய ஆவி, அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய ஆவி அந்த மகளுடைய உள்ளத்தில் இருந்தபடினால்தான் அந்த மகளை அப்படிப்பட்ட ஒரு பக்குவத்துக்கு கொண்டு வந்தது.
நாம் படிக்கணும். ஒரு அன்பு, அப்படிப்பட்ட நிலை, ஒரு அன்பு இருக்குமானால் இன்று அப்படி அந்த கோபத்தின் நிலை வருவதில்லை, அந்த சீற்றம் வருவதில்லை. பொறுமையோடு நாம் கடந்து வர முடியும். அன்பே கடவுள் என்று சொல்லுகிறோம். அன்பே கடவுள், கடவுள் அன்பாயிருக்கிறார். அந்த கடவுள், அந்த அன்பு நமக்கு இருக்குமானால் நமக்கு அப்படிப்பட்ட நிலைத்தான். அன்பு இருந்தாக்க கோபம் வருவதில்லை. சில சகோதரர் சரி இந்த ஆன்ம ஆலோசத்துக்கு வருகிற பொழுது சொல்வாங்க, பிரதர் எனக்கு பயங்கரமான கோபம் வருது பிரதர், பயங்கரமான டென்ஷன் கோபம் வருது பிரதர் அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படி சொல்லுகிற பொழுது நான் சொல்லுவேன், 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்துல நீங்க 4 முதல் 8 வசனம் படிக்கணும்னு சொல்லும்போது அந்த 7வது வசனம் அவருடைய உள்ளத்தை டச் பண்றதா இருக்கும். இப்ப எடுத்து எல்லாம் குறிச்சுக்கிடுங்க. 1 கொரிந்தியர்ல 13ஆம் அதிகாரம் 4 முதல் 8 வசனம் குறிச்சுக்கிடுங்க. அதுல 7வது வசனத்தை நீங்க கருத்தை படிச்சு பாருங்க. அதுல ஒரு நல்ல சொல்லப்பட்டிருக்கும், அன்பு அனைத்தையும் பொறுத்து கொள்ளும், அன்பு அனைத்தையும் பொறுத்து கொள்ளும், அனைத்தையும் நம்பும், அனைத்தையும் நம்பும், அனைத்தையும் எதிர்நோக்கி இருக்கும், அனைத்தையும் எதிர்நோக்கி இருக்கும், அனைத்திலும் மன உறுதியாய் இருக்கும், மன உறுதியாய் இருக்கும். பாத்துங்க, நன்றிக்கு அன்பு அனைத்தையும் பொறுத்து கொள்ளும் இருக்கும். அன்பு அனைத்தையும் பொறுத்து கொள்ளுனாக்க எவ்வளவு பெரிய காரியம் இருந்தாலும் அதுக்கு மேல வசனம் அன்பு கோவப்படாது, சீற்றம் வைக்காது சொல்லப்பட்டிருக்கும். அப்படி பார்க்கும்போது அன்பு இருக்கும், அனைத்தையும் பொறுத்து கொள்ளும். உனக்கு யார் என்ன சொல்றாங்க, திட்டுறாங்களா, அடிக்கிறாங்களா, இல்லாது போல சொல்றாங்களா, அனைத்தையும் அந்த அன்பு பொறுத்து கொள்ளும். அந்த அன்பு ஆண்டவரிடம் இருந்து வர வேண்டும். அன்று பிலாத்துக்கு முன்னாடி எப்படி அன்பு இருந்து செயற்பட்டாரோ, அன்னைக்கு நினிவே மக்களை வழக்கை இது இடக்கையும் தெரியாது செய்கிறான்னு சொன்னாரோ, அந்த தெய்வத்தினுடைய அன்பு, அந்த கிறிஸ்து மன்னித்தாரே அந்த அன்பு, தந்தையே இவர்கள் செய்வது என்னதென்று தெரியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று சொன்னாரே அந்த அந்த அன்பு அவருடைய தூய ஆவின் வழியாக நமக்குள் வந்தால் நாமும் அன்பு செய்வோம், நாமும் பொறுமையோடு கூட இருப்போம். பொறுமையோடு இருப்போம். பொறுமையோடு இருப்பதே கிறிஸ்து இயேசுவை நாம் வெளிப்படுத்துவதாக இருக்கும். பொறுமையோடு இருப்பதே நாம் கிறிஸ்து இயேசுடைய அன்பை வெளிப்படுத்துவதாக இருக்கும். பொறுமையோடு இருப்பது கடலிலும் பெரிதா இருக்கிறபடி ஆசீர்வாதத்துக்கு வழியாக கூட இருக்கும். பிரியமானவர்களே, இதை நான் குறிப்பத்தில் சொல்ல நிறைய சொல்லலாம் இருக்கும். எனவே அன்புக்குரிய நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வருகிற பொழுது பொறுமை, ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையிலே அந்த பொறுமை வேண்டும். தயவுசெய்து நான் ஒரு இன்னைக்கு நான் பார்க்கிற பொழுது மக்கள் எல்லாம் பார்க்கிற பொழுது மாற்றம் அடைந்திருக்கிறார். இன்னைக்கும் எபேசியர் திருமுகத்தில் எடுக்கிற பொழுது அந்த எபேசியர் திருமுகம் தயவுசெய்து நேரம் இல்லை, ஆனா கூட எடுத்து வேகமா படிக்கலாம். எபேசியர் திருமுகத்துல 4ஆம் அதிகாரத்துல 2-3 வசனத்தை நீங்க படிச்சு பாருங்க. இன்னைக்கு என்ன மக்கள், கிறிஸ்துவ சமூக மக்கள் ஒரு புது வாழ்வுக்குள் வந்திருக்கிற புது வாழ்வு என்றால் அவர்கள் கிறிஸ்து வெளிப்படுத்தல இருக்க வேண்டும். எபேசியர் 4ஆம் அதிகாரத்திலே 2வது வசனத்தை படித்து பாருங்கள். முழு மன தாழ்மையோடும் கனிவோடும் பொறுமையோடும் ஒருவர் அன்புடன் தாங்கி அமைதியுடன் இணைந்து வாழ்ந்து தூய ஆவியாரிலும் ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ள முழு முயற்சி செய்யுங்கள். அவர் தூய ஆவி அருளுகின்ற என்று இருக்கும். தூய ஆவி அருளுகின்ற ஒருமைப்பாட்டு இருக்கின்ற அந்த நிலை வரணும் இருக்கும். அந்த நிலை வருவதற்கு தான் நான் இந்த ரோமர் புத்தகத்தை பார்க்கும்போது சொல்லப்பட்டிருக்கும். இந்த கிறிஸ்து இயேசுடைய அந்த அன்பின் நிலை முழு மன தாழ்மையோடும் கனிவோடும் பொறுமையோடும் அந்த ஒருமைப்பட்டு கலந்துவதற்கு அந்த கிறிஸ்து இயேசுவின் ஆவிதான் பார்க்கணும் இருக்கும். ரோமர் புத்தகத்திலே 5ஆம் அதிகாரத்திலே 5ஆம் வசனம் அது சொல்லிக் கொடுக்கிறது கருத்தை பார்க்கணும். அந்த எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது. ஏனெனில் நாம் பெற்றுள்ள தூய ஆவியின் வழியாக கடவுளின் அன்பு நம் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது. நம்முடைய உள்ளங்களிலே பொழியப்பட்டுள்ளது. சகோதரர் படிக்கிறார் பாருங்க, அழுத்தமா. நீங்க கூட ஆச்சரியப்படுங்க. எனக்கு சகோதரர் கேட்டாங்க,
வசனம் வாசிக்கிற சகோதரர் அழுத்தம் வாசிக்கிறாரு. அதெல்லாம் நம்முடைய உள்ளத்தில் ஊடி போறதுக்கு தான். என்ன அன்பு நம்முடைய உள்ளங்களில் பொழியப்பட்டிருக்கிறது சொல்லப்பட்டிருக்கு. அந்த அன்பு தூய ஆவி வழியாக பொழியப்பட்டிருந்தால் அவர் செய்து போல நானும் செய்வேன், கிறிஸ்துவை வெளிப்படுத்துவேன், பொறுமையாக வாழ்வேன். ஒரு புதிய வாழ்வுக்குள் வருகிற ஒரு மனிதன் எப்படி இருக்கணும் முழு மனதோடு கூட புனித பவுல் சொல்வார் இல்லையா, எபேசியர் சொல்வார். என்ன சொல்வார்? எனக்கு முழு தாழ்ச்சியோடும் கனிவோடும் பொறுமையோடும் ஒருவருக்கொருவர் அன்பு செய்து தாங்கிட்டு சொல்வார். அதுதான் ஒரு கிறிஸ்துவ புது வாழ்வு. நான் மீண்டுமாக அதே தலைப்பில் கொண்டு வருகிறேன். எபேசியர் திரும்ப எடுங்க, 4ஆம் அதிகாரம் எடுங்க. 4ஆம் அதிகாரத்தை நான் பார்த்துட்டு வரோம். அதுல நான் பார்க்கும் பொழுது அந்த 4ஆம் அதிகாரத்தில் 2-3 வருஷம் பார்க்கும்போது அந்த தலைப்பு என்ன சொல்லப்படுனாக்க கிறிஸ்துவ புது வாழ்வு. கிறிஸ்துவ புது வாழ்வுன்னு சொல்லுது. ஒரு கிறிஸ்துவ புது வாழ்வு வாழ்கிறனால் இந்த பண்புகள் இருக்கணும். என்ன பண்பு? முழு மனதோடு தாழ்ச்சியோடும் கனிவோடும் பொறுமையோடும் ஒருவருக்கொருவர் அன்புடன் தாங்கிக் கொள்ளுகிற காரியத்தில் வரணும். அந்த அன்பு செய்வதற்கு தூய ஆவியை கொடுத்து தன்னை வெளிப்படுதுன்னு சொல்லப்பட்டிருக்கு தலைப்பு. அந்த அதிகாரத்தை பண்ணுங்க. அப்படியே அந்த தலைப்பு அதே அந்த 4ஆம் அதிகாரம் அப்படி பார்த்துன்னு வந்தானாக்க அடுத்து ஒரு தலைப்பு இருக்கும். அதாவது 4ஆம் அதிகாரத்தில் 27ஆம் அதிகாரத்துக்கு முன்னாடி ஒரு தலைப்பு இருக்கும். அந்த தலைப்பு என்ன தலைப்பு பாருங்க, என்ன பார்த்தீங்க? புதிய வாழ்வுக்கான விதிமுறைகள். புதிய வாழ்வுக்கான விதிமுறையும் சொல்லப்பட்டிருக்கு. எப்படி கொண்டு போயிருக்கோம்? நாம வாழ்க்கையில பார்க்கும் பொழுது அப்படியே வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அதுல இருந்து போல இப்பொழுது இப்ப அப்படியே இருந்துட்டு இருக்கிறோம். புதிய வாழ்வுக்குள் கடந்து போகணும் அல்ல. இவ்வளவு பொருளாதார செலவு பணம் செய்து என் ஆண்டவர் செலவு பண்றானாக்க நம்முடைய வாழ்க்கை மாறணும் அல்ல. உலகப்புறமான பக்தி முறைச்சிலும் அப்படி வாழ்ந்துட்டு போயிட்டு அப்படி இருந்தா எப்படி ஆகிறது? மாறணும். அந்த எபேசியர் சொல்றாரு இல்லைங்களாக்கும், முழு தாழ்மையோடும் கனிவோடும் பொறுமையோடும் ஒருவருக்கொருவர் அன்பு செய்து கடந்து போங்க. அதுல தூய ஆவியால் அருளும் ஒருமைப்பாட்டை கொண்டு வாங்க. அது தான் கிறிஸ்துவ புது வாழ்வு என்று பார்க்கிறோம். அப்படி வாழ்கிற நிலையிலே நாம் வருகிற பொழுது புது வாழ்வுக்கான வழிமுறை விதிமுறை என்ன என்று பார்க்கிற பொழுது அந்த 4ஆம் அதிகாரத்தில் 27 முதல் 30 வசனத்தில் சொல்லிக் கொடுக்கிற ஒரு கருத்து உண்டு. படிக்கலாம். 27ஆம் வசனம் முதல்ல படிக்கலாம். அது அருமையான ஒரு வார்த்தை இருக்கும். அழகைக்கு இடம் கொடாதீர்கள். அவ்வளவே. ஒரு வசனத்தை பாருங்க, 27ஆம் வசனத்தை அழகைக்கு இடம் கொடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த பொறுமைக்கு எதிர்ப்பதம் என்ன? கோபம் இல்லைங்களா? சீனம். பொறுமை என்பது கடவுளிடம் இருந்து வருவது. சீனம் என்பது அழகிடம் வருகிறது. கோபம் சினம் என்பது அழகிடம் வருகிறது. அங்கே சொல்லப்படும் 24 வசனது அழகைக்கு இடம் கொடுக்காதீர்கள். அதுக்கு மேல வசனத்தை பார்த்தா அதுதான் சொல்லப்பட்டிருக்கும். சினம் கொண்டாகணும் இப்பொழுது சினத்தை பத்தி சொல்லப்பட்டிருக்கும், கோபத்தை பத்தி சொல்லப்பட்டிருக்கும். எனவே தான் கோபத்தை பத்தி சொல்லிவிட்டு அவளுக்கு அழகைக்கு இடம் கொடாதேன்னு சொல்றீங்க. குறிச்சு எல்லாம் பைபிள் எடுத்து வச்சிருக்கிறீங்க, எல்லாம் குறிக்கிறீங்க, படிச்சு பார்த்துக்க. அப்புறம் பாருங்க 27 26 மேல சினம் கொள்ளாதீங்கன்னு சொல்லப்பட்டிருக்கிற கருத்தை சொல்லணும். அப்போ அங்க என்ன இருக்கு? அழகைக்கு இடம் கொடாதேன்னு சொல்லப்பட்டிருக்கும். அழகைக்கு இடம் கொடாதீர்கள். அந்த அழகைக்கு இடம் கொடுக்கிற பொழுது என் அன்பு குருக்களே ஆட்டோமேட்டிக்கா அவ யாரா இருந்தாட்டும் எந்தாட்டும் அவங்களுக்குள்ள வாழ்க்கையில நிறைய மாற்றம் கொண்டுச்சு போயிட்டு இருக்கும். நான் உதாரணம் சொல்லும் பாருங்க. இன்றைக்கு மோசே, இந்த பைபிள பார்க்கும்போது மோசே என்று இருக்கிற கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்டு இஸ்ரேல் மக்களை வழிநடத்தின மோசே இருக்கிறார். மோசே என்ன பண்றாருனாக்க, அந்த இஸ்ரேல் மக்கள் எல்லாம் பல விதமா சொல்லுவாங்க, நாங்க அங்கே இருந்தா நல்லா இருந்திருப்போம், அங்க தண்ணி இல்லை ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லிருப்பாங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, மோசே நீ அந்த போய் பாறையாண்ட போய் பேசுறான்னு சொல்லுவார். நீங்க குறிச்சுக்கிடுங்க. எண்ணிக்கை ஆகமத்து தான் இருக்கும். எண்ணிக்கை ஆகமத்து தான் அது சொல்லப்பட்டிருக்கு. எண்ணிக்கை ஆகமத்துல 20ஆம் அதிகாரத்துல அந்த 8லிருந்து 12 நினைக்கிறேன். குறிச்சுக்கிடுங்க, அவ்வளோப்படிங்க. அவ்வளவு சொல்றாரு. அந்த பாறையாண்ட போய் பேசுறான்னு சொல்லுவார். போயிட்டு மோசே போயிட்டு பேசுறதில்ல, கையில் இருக்கிற கோல் எடுத்து பொக்குன்னு அடிக்கிறார்.
கோபம். இஸ்ரேல் மக்கள் பேசுறதுக்கு என்ன அடிக்கிறார். பிரியமானவர்களே, கடவுள் சொல்றார், பேசுறான்னு சொல்றார். மோசே போய் கோப வெறியில இஸ்ரேல் மக்கள் பேசுறான்னு சொல்லிட்டு கோபத்துல அடிக்கிறார். அவ்வளவுதான். அந்த மோசேக்கு அந்த கானானை காணுகின்ற ஒரு தகுதி இழந்து போகிறார். கோபம் இருக்கடா. நாமான பார்க்கணும். இந்த நாமான் ஒரு போர் தலைவர், அது போருடைய தலைவர். அவர் குஷ்டரோகியம் பிடிச்சு விடுது. குஷ்டரோகியம் பிடிச்சு விட்டனாக்கி எலியாஸ் கிட்ட போர் அனுப்புறாங்க. இறைவாக்கினர் எலியாஸ் அனுப்புறாங்க. அங்க போகிற பொழுது அவர் சொல்றார், நீ அந்த யோர்தான் நதியில இப்படி 3 முறை குளியன், 7 முறை முழுகின்னு சொல்றாங்க. அப்ப என்ன சொல்றாங்க, இந்த படைத்தலைவர் இவர் என்னையாவா யாரையாது எலிசா இறைவாக்கினர் உட்காருங்க, சாப்பிட்றீங்களா, அது சொல்லாம மொத்தம் அப்படி பண்ணிட்டு இருக்கிறேன், இன்னும் அவெல்லாம் வந்துருக்குன்னு சொல்லிட்டு பயங்கர போறார். என் அன்புக்குறவர்களே, கோபம் வருகிறது. வரவேற்கவில்லையே, என்னை பரிமாறவில்லையே, எனக்கு மதிப்பு கொடுக்கல என்று அவருக்கு கோபம் வருது. பார்க்கணும். அரசராமத்தில் 2ஆம் அதிகாரத்துல 5 11 12 சொல்லப்பட்டிருக்கோம். கோபப்படுறான். அது மாத்திரம் இல்ல, நேற்று தான் பார்த்தோம்ல, யோனாஸ் இல்லைங்களா? யோனாஸ் பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்லிட்டு போகுது, நான் வாழ்வதை விட சாவதே மேல்ன்றார். வாழ்வதை விட சாவதே மேல்ன்றார். இப்படி கோபம் இருந்துச்சுனாக்க அது பிசாசுக்கு அழகைக்கு இடம் கொடுக்காது, சினத்துக்கு இடம் கொடுக்காது என்று சொல்லிக் கொடுக்கிறார். இதை கொண்டு வருகிற பொழுது என் பிரியமாவளி, நான் எபேசியில படிச்சேன், 27ஆம் அதிகாரத்தில் படித்தோம் அல்லவா? அந்த 27ஆம் அதிகாரம் சொல்லப்பட்ட பொழுது அலைக்கு இடம் கூடாதுன்னு சொல்லப்பட்ட அடுத்த 30வது வசனத்தை தயவு செய்து நாம் படிக்கலாம். கடவுளின் தூய ஆவியாருக்கு துயரம் வருவிக்காதீர்கள். தூய ஆவியாருக்கு துயரம் வருவிக்காதீர்கள். மீட்பு நாளை முன்னிட்டு உங்கள் மீது பொறிக்கப்பட்ட முத்திரையாக அவர் இருக்கிறார். பாருங்க, என் அன்புக்குள்ள புதிய வாழ்வுக்கான விதிமுறை என்று சொல்லித்தான் நான் கொண்டு வருகிறார். விதிமுறை சொல்லுகிறார். அலைக்கு இடம் கூடாது, தூய ஆவினுக்கு துயரம் விளைவிக்காதே, அலைக்கு இடம் கொடுக்காது, தூய ஆவினுக்கு துயரம் வைக்காது. தூய உனக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த தூய உணத்துக்கு தான் பொறுமையோடு இரு, அவர் சொல்லுவதை கடைப்பிடி. இல்லை என்றால் அந்த மோசே, அந்த நாமான், யோனாஸ் இது போல நீயும் செய்வன். கோவப்படாக்க உலகப்பெருமான் சிவப்பனாக்க இங்க தூயான வருத்தப்படுவார். சொல்றான், சொல்ல கேட்க மாட்டான். பொறுமையா இருமா, பொறுமையா இருன்னு ஐயா தூயாவின சொல்லி கொடுக்கிறார். பொறுமைன்னு சொல்லி தர்றாரு. ஆனா இங்க அப்ப தூயானவர் பொறுமை இல்லாம சண்டைப்பட்டனாக்க இந்த தூயான வருத்தப்படுவார், துக்கப்படுவார். அப்ப நாம் ஜெபம் பண்ணும் போது இவர் சர்டிபிகேட் கொடுக்க மாட்டார். பார்க்கணும் பிரியமார்களே. எனவே தானே அங்கே சொல்லப்படுகிறது, புதிய வாழ்வுக்கான விதிமுறை சொல்லப்பட்டிருக்கிறது. பிசாசுக்கு இடம் கொடுக்காது, தூயான செயல்படுன்னு சொல்லி கொண்டிருக்கிறது. நான் சொல்லுகிற பொழுது கருத்தை பார்க்கணும். சபை உரையாடல் தயவுசெய்து எடுங்க. சபை உரையாடல் எடுத்து பாருங்க. சபை உரையாடல 7ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனத்துல பிற்பகுதி ஒரு அருமையான ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்கும். உள்ளத்தில் பெருமை கொள்வதை விட பொறுமையோடு இருப்பதே மேல். உள்ளத்தில் பெருமை கொள்வதை விட பொறுமையோடு இருப்பது மேல் என்று உள்ளத்தில் பொறுமையோடு இருப்பதை விட பார்க்கணும். அப்போ தாண்டி நிலை வருகிற பொழுதுதான் அந்த கோபம் வருது. இல்லைன்னாக்க ஒன்றுமே வருதில்லைன்னு தான் சொல்லி கொடுக்கிறார். சபை உரையாடலே என் அன்புக்குரிய நம்முடைய வாழ்வை பார்க்கணும். பொறுமையோடு கூட வாழ்கிறோமா? பொறுமையோடு கூட வாழ்ந்துதான் கிறிஸ்துவை நாம் மையப்படுத்துகிறோம், கிறிஸ்துவை வெளிப்படுத்துவர்களாக இருக்கிறோம். அருமையா சொல்லப்பட்டிருக்கிறது. இதை சொல்லுகிற பொழுது என் அன்புக்குரிய வசனமாக இங்கிருந்து தூயன் உணர்த்தி இதை சொல்லுன்னு சொல்லிக் கொண்டிருக்கிறாரே. அவர் உணர்த்து இங்கு ஆவியானவர் இதை அது சொல்லிக் கொண்டிருக்கிறாரே. அடுத்து கொலோசியர் ஆகமத்திலே, கொலோசியர் திருமுகத்திலே 3ஆம் அதிகாரத்தை எடுங்க. 3ஆம் அதிகாரத்தை 12 முதல் 14 வசனத்தை நாம் எடுத்து படிச்சு பாருங்க. தூயன் உணர்த்துறார். அதுல என்ன சொல்லுவாரோ தெரியல. பார்க்கணும். நீங்கள் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள், அவரது அன்புக்குரிய இறைமக்கள். எனவே அதற்கு செய்ய பரிவு, இரக்கம், நல்லெண்ணம்,
மனத்தாழ்மை, கனிவு, பொறுமை ஆகிய பண்புகளால் உங்களை அணி செய்யுங்கள். உங்களை அணி செய்யுங்கள். இதெல்லாம் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வுக்கு வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிறார். ஒருவரை ஒருவர் பொறுத்துக் கொள்ளுங்கள். ஒருவரை பொறுத்துக் கொள்ளுங்கள். ஒருவரை பற்றி ஒருவருக்கு ஏதாவது முறையீடு இருந்தால் மன்னியுங்கள். மன்னியுங்கள். ஆண்டவர் உங்களை மன்னித்தது போல நீங்களும் மன்னிக்க வேண்டும். நீங்கள் மன்னிக்க வேண்டும். இவை அனைத்துக்கும் மேலாக அன்பை கொண்டிருங்கள். அதுவே இவை அனைத்தையும் பிணைத்து நிறைவு பெற செய்யும். இவை அனைத்தையும் பிணைத்து. என் அன்புக்குறவர்களே, ஒரு கொஞ்சம் மாவு எடுக்கிறோம், கொஞ்சம் உப்பு போடுறோம், கொஞ்சம் சாம்பார் போடுறோம், அதை போடுறோம், இதை போட்டு எல்லாம் போட்டு பிசைஞ்சு தான் அப்பம் போட்டு சுடுறாங்க இல்லைங்களா? அதே போல சொல்லப்பட்டிருக்கு. இந்த மேல சொல்லப்பட்ட ஒவ்வொரு கருத்தும் நம்முடைய வாழ்க்கையில வருவென்றால் அது அன்பிலே இணைத்து பிணைத்து பிசைத்து செயல்படுத்துன்னு சொல்லுகிறார். நீங்க அப்ப படிச்சு பார்க்கணும். ஏதோ பைபிளை படிச்சோன்று இருக்கும்ல, உங்க வாழ்க்கையில கொண்டு வர வேண்டும். என் அன்புக்குறவர்களே, என்று சில சகோதரி சொல்வார்கள். என்ன சொல்லுவாங்க? பிரதர், என்ன அப்படிலாம் பேசுறாங்க பிரதர், திட்டுறாங்க பிரதர், சொல்றாங்க பிரதர், நான் நல்லதா இருக்கிறேன் பிரதர், ஆனா அப்படி சொல்றாங்க. கிறிஸ்துவை எப்படித்தும் என்றால் நான் என்ன சொல்ல, கிறிஸ்து நம்ம கற்றுக் கொடுக்கிற பாடத்தை பார்க்கணும். கிறிஸ்து கற்றுக் கொடுத்த பாடத்தை பார்க்கும் பொழுது யோவான் 15ஆம் அதிகாரத்தை எடுத்து படித்து பாருங்க. யோவான் 15ஆம் அதிகாரத்துல 18, 19 வசனத்தை படித்து பாருங்க. அந்த ஆண்டவர் என்ன சொல்லுகிறான்? நான் என்ன சகோதரர் சொல்லுவேன். ஒருவேளை உங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரன், உங்களை கூட யாராவது இல்லாது பொல்லாது சொல்லி உங்களை துன்புறுத்தலாம். நீ உண்மையான ஒரு கிறிஸ்து வாழ்ந்துகிட்டு இருக்கிற, கடவுளுக்கு பயந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிற, பரிசுத்தமா வாழ்ந்துகிட்டு இருக்கிற, எதுவும் தவறு செய்யல. ஆனாலும் கூட உங்களை இல்லாது பொல்லாது சொல்றானா செய்யறானாக்க நடிகர்னாக்க கரக்கூடாது. யோவான் 15ஆம் அதிகாரத்திலே 18, 19 வசனம் சொல்லுவது என்ன? உலகம் உங்களை வெறுக்கிறது என்றால் அது உங்களை வெறுக்கும் முன்பே என்னை வெறுத்தது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். என்று தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் உலகை சார்ந்தவர்களாக இருந்திருந்தால் தனக்கு சொந்தமானவர்கள் என்னும் முறையில் உங்களிடம் அன்பு செலுத்தியிருக்கும். நான் உங்களை உலகிலிருந்து தேர்ந்தெடுத்து விட்டேன். நீங்கள் உலகை சார்ந்தவர்கள் அல்ல. எனவே உலகு உங்களை வெறுக்கிறது. பார்க்கணும் பிரியமானவர்களை, பார்க்கணும். உலகம் உங்களை வெறுக்கிறது. அந்த கிறிஸ்து இயேசு எப்படி கொண்டு பார்த்தார்? எவ்வளவு அருமையான கருத்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். இந்த கிறிஸ்து இயேசு துன்பப்பட்ட ஒரு கருத்தை நீ பார்க்கிற பொழுது, என் அன்புக்குறவர்களே, நான் மீண்டுமாக அந்த துன்பப்பட்ட கிறிஸ்து இயேசு துன்பப்பட்ட ஒரு நிலை கொண்டிருக்கும் பொழுது புனித பேதுரு எடுங்க. புனித பேதுரு வந்து 1 பேதுருல 2ஆம் அதிகாரத்துல 19, 20, 21 வசனத்தை சொல்லிக் கொடுப்பார். 1 பேதுருல 2ஆம் அதிகாரத்துல அந்த கிறிஸ்துவின் பாடுகளோடு கூட துன்பங்களோடு கூட இந்த நிலையில ஒரு சின்ன ஒரு தலைப்பு போட்டு அங்க கருத்து கொண்டு வருகிறார். படித்து பாருங்கள். அங்க இப்ப யோவான்ல படித்த கருத்துக்களுக்கும் இங்க திரும்ப பேதுரு சொல்லுகிற கருத்துக்கும் 2 கருத்தும் ஒன்றாக இணைந்து வருகிற கருத்தா என்ன பார்க்க முடியும். பேதுரு நமக்கு உறுதி ஊட்டுகிறார், செயல்படுத்துகிறார் இருக்கிறதையும் பார்க்க முடியும். 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்திலே 19, 20, 21 வசனம். ஒருவர் அநியாயமாக துன்புறும் போது கடவுளை மனதில் கொண்டு அதை பொறுமையோடு ஏற்றுக்கொள்வாரானால், கடவுளை மனதில் கொண்டு ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவை மனதிலே நிறுத்தி அவர் எப்படி வாழ்ந்தாரோ அதே போல வாழ வேண்டும் என்று கற்றுக்கொண்டு வரானால் அதுவே அவருக்கு உகந்ததாகும். குற்றம் செய்ததற்காக நீங்கள் அடிக்கப்படும் போது பொறுமையோடு இருப்பதில் என்ன சிறப்பு? தப்பு பண்ணும்போது அடிச்சான், பேசினாங்க, அது என்ன ஒண்ணு இல்ல. மாறாக நன்மை செய்தும் அதற்காக பொறுமையோடு துன்புற்றால் அது கடவுளுக்கு உகந்ததாகும்.
அது கடவுளுக்கு உகந்ததாகும். கிறிஸ்துவும் உங்களுக்காக துன்புற்று ஒரு முன்மாதிரியை வைத்து சென்றுள்ளார். உங்களுக்கு முன்மாதிரியை செய்துவிட்டார். எனவே நீங்கள் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுங்கள். இதற்காகவே அழைக்கப்பட்டுள்ளீர்கள். இதற்காக அழைக்கப்பட்டிருக்கல, எதுக்காகத்தான் உட்கார்ந்துட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க? ஆண்டவர் இவ்வளவு பணம் செலவுலாம் போட்டு செஞ்சுட்டு இருக்கிறாருன்னா இதுக்காகத்தான். அவருடைய வழியில வரணும், கிறிஸ்திய வழியில வரணும். ஏதோ கேட்டுட்டு இங்க கேட்டு இப்படி போறதுக்கு அல்ல, வாழ்ந்து கடன் அதுக்கு என்ன அந்த கருத்தை நான் அதிகம் விளக்கம் சொல்ல தேவை. புனித பேதுரு மிக தெளிவா விளக்கம் புட்டு வச்சுட்டு இருக்கிறாரு. அதுக்கு மேல விளக்கம் சொல்ல தேவையில்லை. நான் சொல்லுகிறது என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில பொறுமை வேண்டும். அந்த பொறுமை கொடுப்பது கடவுளுடைய ஆவிதான், அந்த அன்பு ஆவிதான். நாம் பொறுமையா வாழ்ந்தா கண்டிப்பா ஒரு தக்க பலன் கிடைக்கும். நான் எவ்வளவு காலத்துல நான் பொறுமையோட கூட இருக்கிறது, நான் எவ்வளவு காலத்து பொறுமையோடு இருங்க. எவ்வளவு நாளைக்கு நீ பொறுமையோடு இருக்கிறாயோ அதுக்கு தக்க கைமாறு உனக்கு கிடைக்கும். கொஞ்ச நேரம் அதுக்கு தகுந்த, ஒரு மணி நேரம் அதுக்கு தகுந்த, ஒரு நாள் அதுக்கு தகுந்த மாதிரி, ஒரு வருஷம் அதுக்கு தகுந்த மாதிரி, 10 வருஷம். அது நீ எவ்வளவு நாள் பொறுமையோடு கடவுள் எல்லா நிலையும் பொறுமையோடு கிறிஸ்து சாட்சியா வாழ்றியோ அந்த அளவுக்கு உனக்கு கைமாறு கிடைக்கும். நான் இது சொல்கிற பொழுது யாரும் நினைக்கிறாங்க, எல்லாம் பைபிள் வசனம் தான், பைபிள் வசனம் தான். யாக்கோப்ல நீங்க படிக்கும் பொழுது யாக்கோப்ல கடைசி அதிகாரம் 5ஆம் அதிகாரத்துல 7-8 வசனம் சொல்லுவாரு. 7-8 வசனம் சொல்லுவாரு. அதுல அழகா சொல்லிட்டு இருப்பார். நான் சொல்ல தேவையில்லை. அது யாக்கோப் 5ஆம் அதிகாரம் 7-8 நினைக்கிறேன். படிக்கலாம். 7-8. சகோதர சகோதரிகளே, ஆண்டவரின் வருகை வரை பொறுமையோடு இருங்கள். வருகை வரை பொறுமையோடு கூட இருங்கள். பயிரிடுபவரை பாருங்கள். அவர் நிலத்தின் நல்ல விளைச்சலை எதிர்பார்த்து முன்மாதியும் பின்மாதியும் பொய்யும் அளவும் பொறுமையோடு காத்திருக்கிறார். ஆமா, ஒரு விவசாயி என்ன பண்றான், விதைக்கிறான், வேஸ்ட் பண்ணி அறுக்கு பாக்குறானா? இல்ல, அது முளை கிளம்பி பயிராயிட்டு கதிர் வச்சு அப்புறம் விதையெல்லாம் முத்தனுப்பு நாட்டு தான் அறுக்க வருகிறான். பொறுமை வேணும் ஐயா, பொறுமை வேணும். நடுவில் அறுத்த எப்படி ஆகுறது இல்லைங்களா? விதைச்சோம், பயிர் வந்துச்சு, அப்பயா இருக்க முடியுமா? இல்ல. கொஞ்சம் வளர்ந்த அப்பா இருக்க முடியுமா? இல்ல. போட்டோ வச்சிருச்சு, அப்பா இருக்க முடியுமா? இல்ல. கதிர் முத்தனும். அடுத்து 8ஆம் வசனம் பாருங்கள். நீங்களும் பொறுமையோடு இருங்கள். உங்கள் உள்ளங்களை உறுதிப்படுத்துங்கள். ஏனெனில் ஆண்டவரின் வருகை நெருங்கி வந்து விட்டது. நெருங்கி வந்து விட்டது. அது வருகை சொல்லும் போது நிறைய கருத்து இருக்கிறது. நமக்கு ஆசீர்வதிக்கிற நேரம் நெருங்கிவிட்டது. தீர்ப்பினால் நெருங்கிவிட்டது. உன்னை எங்க கொண்டு போய் அவன் செயலு கேட்ட கைமாறு என் கையில இருக்குன்னு சொன்ன ஆண்டவர் செயல்பட்டு காரியம் இருக்கிறது. எனவே நண்புக்குரியவர்களே, பொறுமையோடு இருக்க நாம் கடந்து கொள்ளலாம். பொறுமையே பெருமை, பொறுமையை கடலிலும் மேலானது. இப்படிப்பட்ட பொறுமையை கொடுப்பது மனித நிலை இல்ல, தெய்வ நிலை. இயேசு வாழ்ந்து காட்டிய தெய்வ நிலை. அந்த கிறிஸ்து இயேசுடைய ஆவி எனக்குள் நமக்குள் நம் ஒவ்வொருக்குள் இருக்குமானால் அப்படித்தான் வாழ்ந்திருக்க முடியும். கண்களை மூடி ஒப்புக் கொடுப்போமா? ஆண்டவரே, இனி வருகிற நாட்களிலே நான் பொறுமையோடு கூட வாழ, பொறுமையோடு கூட எல்லாம் செயல்பட உம்முடைய ஆவியை நான் நிரப்புங்க அப்பான்னு சொல்லி ஒப்புக் கொடுக்கலாம். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. எல்லாம் 2 கைகளும் நெஞ்சு மேல வச்சு கொடுங்க, என் உள்ளத்திலே வாங்கன்னு பாடுங்க. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே,
இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் உள்ளத்திலே, இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் உள்ளத்திலே. ஆவியானவரே ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. உம்முடைய அன்பின் ஆவி ஒவ்வொருக்குள்ளும் நிரம்பட்டுமே. ஆண்டவர் என்பது ஆவியானவரை குறிக்கிறது. ஆவியானவரே உள்ளத்திலே வாங்க. உள்ளத்திலே இருக்கிற கவலை, கண்ணீர், துக்கம், வேதனை, பிரச்சனை எல்லாம் போக்குங்க. 2 கொரிந்தியர் 3:17 சொல்லுது போல விடுதலையை தாங்க, விடுதலையை தாங்க. கோபம், வைராக்கியம் எல்லாம் மாறட்டுமே. உம்முடைய அன்பி தூய ஆவிக்குள் ஆட்சி செலுத்தட்டுமே, செலுத்தட்டுமே. ஆவியானவரே, ஆவியானவரே அப்படியே பூக்குடுங்க. ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். நிறைய நிறைய அற்புதம் நடந்து கொண்டிருக்கிறது. திருமண காரியம் நடக்கிறதுக்கான வழி திறந்து கொண்டிருக்கிறது. குழந்தை பாக்கியத்துக்கான காரியம் ஆண்டவர் தூய ஆவியிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறார். தெய்வீக மருத்துவராய் இப்பொழுது உங்கள் மத்தியிலே கடந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார். உடலில் இருக்கிற பல விதமான நோய்கள் இப்பொழுது சுகமாகிக் கொண்டிருக்கிறது. கடன் பிரச்சனை மாறுகிறது. ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார். அப்படியே இப்போ கூடங்க. இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. நீ கொடுக்கிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம், வாழ்த்துகிறோம் உடைய பிறாலே. ஆமென். அரியே வாழ்க ஆண்டவரும் உடனே, பெண்களிலே நீர் பேரு பெற்றீரும் மகனும் வாழியவே. பரிசுத்த மரியாயே எங்கள் பரமனின் தாயாரே, பாவிகள் எங்களுக்காய் பரமனை மன்றாடும். இப்போதும் நீர் மன்றாடும், எப்போதும் நீர் மன்றாடும். தீமைகள் நெருங்கையிலே பரமனை மன்றாடும். மரணம் வருகையிலே எம்மை தாங்கும் அம்மா. தெய்வ ஒளியும் ஒளியும் என்ற மாத இதழ் எமது டிவைன் ஊழியத்தின் வழியாக வெளியிடப்படும் தெய்வ ஒளியும் ஒளியும் என்ற மாத இதழ் பெற வேண்டும் என்றால் சரியான முகவரியை அனுப்புங்கள். புத்தகங்கள் அனுப்பி வைக்கின்றோம். எங்கள் ஊழியங்களுக்காக ஜீவியுங்கள். ஆண்டவர் உணர்த்துகின்ற காணிக்கையால்